எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணி டயர்ட் ஆகியிருக்கீங்களா? ட்ரூத் என்னென்னா, நாட் எவ்ரி ஒன் வில் லைக் யூ அண்ட் தட்ஸ் ஓகே. வெல்கம் டு த டே 1 ஆஃப் 30 திங்ஸ் டு நோ பிஃபோர் யூர் டர்னிங் 30. நம்ம லைஃப்பில் எல்லா டிசிஷனும் எடுக்கிறப்ப மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அது பண்ணாமல் விட்டுருவோம். எஸ்பெஷலி ஆஃப்டர் பிகமிங் அ மாம். ஒர்க் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, செல்ஃப் கேர் பண்ணாலும் சரி, ஜட்ஜ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. பட் ரிமெம்பர், ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது அவங்க தப்பு. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அது மட்டும் பண்ணுங்கள். உங்களோட பீஸ், உங்களோட ஹாப்பினஸ், அதுதான் முக்கியம். ஸோ இனிமேல் பி ரியல், பி கான்ஃபிடென்ட். நாட் எவ்ரி ஒன் வில் லைக் யூ, பட் த ரைட் பீப்புள் வில் ஸ்டே. உங்களோட பிக்கெஸ்ட் அசர்ட் மணி இல்லை, டைம் தான்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது எப்போ புரியும் தெரியுமா? ஆஃப்டர் ஹேவிங் எ பேபி. திஸ் இஸ் டே 2 ஆஃப் 30 திங்ஸ் டு நோ பிஃபோர் டர்னிங் 30. 20ஸில் நம்ம பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் மைண்டில் ஸ்க்ரோலிங், ஜங்க் சாப்பிட்றது, டைமுக்கு தூங்காமல் ஹெல்த்தை பார்த்துக்காமல் இருந்திருப்போம். ஆனால் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப்டர் பிகமிங் அ மாம் தான் தெரியும். டைம் ராக்கெட் ஸ்பீடில் போகும். உமன் இன் 30ஸை கேட்டு பாருங்கள். நிறைய பண்ணணும்னு தாட்ஸ் இருக்கும், பட் எதுவுமே பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகியிருப்போம். ஆனால் சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். டெய்லி ஒரு ஸ்மால் டு டூ லிஸ்ட் போடுங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் ஸ்மால். பவர் ஆஃப் நோ புக்கில் சொல்கிற மாதிரி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஆக்ஷன் எடுங்க. ரிமெம்பர், இஃப் யூ கேன் பிகம் 1% பெட்டர் ஈச் டே, யூ ஆர் க்ளோசர் டு த பர்சன் ஹூ யூ வாண்ட் டு பி. ஸ்டார்ட் ஸ்மால், பட் ஸ்டார்ட் டுடே. சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணாலே எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏஸ்தட்டிக்கான vlogs, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ், பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். திஸ் இஸ் டே 3 ஆஃப் 30 திங்ஸ் டு நோ பிஃபோர் யூ டர்ன் 30. சோஷியல் மீடியா பார்த்து ஸ்டாப் கம்பேரிங் யோர் செல்ஃப் வித் தெம். நம்ம பார்க்குறது அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும்தான். எஃபர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் ஆர் ஸ்டில் இன் சைலன்ஸ். லைஃப் இஸ் நாட் சேம் ஃபார் ஆல் இன் தேர் சேம் ஏஜ் டூ. ரியல் லைஃப்பில் நம்ம ஜேர்னி எல்லாருக்குமே வேறு வேறு கொடுக்கும். 30ஸில் ஒருத்தர் கரியர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வேறு ஒருத்தர் பேபி ரைஸ் பண்ணுவாங்க, வேறு யாராவது ஹெல்த் ரெக்கவர் ஆகிட்டு இருப்பாங்க. உங்களோட பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் கம்பேரிசன் ஸ்டீல்ஸ் யுவர் ஹாப்பினஸ், பட் கிராட்டிடியூட் பில்ட்ஸ் பீஸ். நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நோ சொல்ல வேண்டிய இடத்துல கூட எஸ் சொல்கிறது தான். திஸ் இஸ் டே 4 ஆஃப் 30 திங்ஸ் டு நோ பிஃபோர் யூ டர்ன் 30. சின்ன வயசுலேருந்தே யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு எஸ் சொல்ல கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நோ சொல்ல யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. பட் அது ரொம்ப முக்கியமான சாஃப்ட் ஸ்கில் டு லேர்ன். கரெக்டான டைமில் நோ சொல்ல தெரியலனா நம்ம டைம் அண்ட் எனர்ஜியை மற்றவங்களுக்காகவே வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம லைஃபோட ட்ராக்கையும் லூஸ் பண்ணிவிடுவோம். த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ சொல்கிறது செல்ஃபிஷ்னஸ் இல்லை, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். அண்ட் செட் பவுண்ட்ரிஸ் ஃபைண்ட் பீஸ் புக்கில் சொல்கிறது, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யோர் சாய்ஸஸ், நாட் அதர்ஸ் ரியாக்ஷன்ஸ். அந்த புக்ஸில் இருந்து லேர்ன் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸை ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், படித்து பாருங்கள். ஸோ சீக்கிரமாக நோ சொல்ல கற்றுக்கோங்க. உங்கள் டைமை உங்கள் கண்ட்ரோலில் எடுங்க. லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச டைரெக்ஷனில் போகும். ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் நம்ம ஃப்யூச்சரை ஷேப் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்விரான்மெண்ட் தான் நம்ம ஹேபிட்ஸையே ஷேப் பண்ணுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? திஸ் இஸ் டே 5 ஆஃப் 30 திங்ஸ் டு நோ பிஃபோர் யூ டர்ன் 30. நமக்கு எது வேணால் கோலாக இருக்கலாம், ஆனால் அந்த கோல் ட்ரீமாக மட்டுமே போயிடக்கூடாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப், டிசைன் யுவர் என்விரான்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராவர்ப் இருக்குது, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் சே ஹூ யூ ஆர்னு. விச் மீன்ஸ் உங்கள் சரௌண்டிங்ஸ் தான் உங்கள் லைஃப்பை சைலண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. தி காம்பவுண்ட் எஃபெக்ட் புக்கில் இருந்து ஒரு முக்கியமான லெசன். சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் டெய்லி ரிப்பீட் பண்ணால் அது பெரிய ரிசல்ட்ஸாக க்ரியேட் பண்ணும் ஓவர் த டைம். ஸோ ரிமெம்பர், பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் ஜர்னி டுவர்ட்ஸ் யுவர் கோல், design your environment that helps you to achieve your goal. Because right environment plus small habits, big results over the time. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ்னு சொல்லுவாங்க. பட் கன்சிஸ்டன்சியை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தெரியுமா? திஸ் இஸ் டே 6 ஆஃப் 30 திங்ஸ் டு நோ பிஃபோர் யூ டர்ன் 30. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா பர்ஃபெக்ஷனோட பண்ணணும்னு இல்லை, பர்சிஸ்டன்ஸ், டெய்லி ஷோ அப் பண்ணுறது தான். மோட்டிவேஷன் இல்லைனாலும், டயர்டாக இருந்தாலும் சரி, பிஸியாக இருந்தாலும் ஸ்மால் ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சால் கூட போதும். ஜஸ்ட் ஷோ அப் எவ்ரி டே. பர்ஃபெக்ஷன் எவ்ரி டைம் ஸ்டார்ட்ஸ் மெஸ்ஸி. எஸ்பெஷலி ஃபார் நியூ பேரண்ட்ஸ், பர்ஃபெக்ட் டைம் வரும், ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்கும், எவ்ரி திங் செட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுவோம். பட் உண்மை என்னென்னா, பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று வரவே வராது நமக்கு இனிமேல். ஸ்டார்ட் பண்ணாமல் லேர்ன் பண்ண முடியாது. ப்ராசஸில் தான் லேர்னிங் இருக்குது. ஜஸ்ட் ஸ்டார்ட் மெஸ்ஸி அண்ட் ஷோ அப் எவ்ரி டே. பிகாஸ் மேஜிக் ஹேப்பன்ஸ் when you don't give up and the universe falls always in love with the stubborn heart. Bye all.